என்ன சினிமா ஒரு பேரை சொல்லிக்கிட்டு ஊரை சுற்றி வருவேன். உனக்கு சம்பாதிச்சு போனாங்க பிள்ளையா பிறந்தோம். ஒழுங்கு மரியாதை சொல்கிற பேசிக்கிட்டு வேலைக்கு போப்பார். சினிமானு உன் வாய்க்கு நீ ஐசிக்கு போறடா. அட நீ வேறப்பா. அவன் மூஞ்செல்லாம் பார்த்து யாராவது சான்ஸ் கொடுப்பாங்களா? அவன் முடியும் அவன் தாடியும் சும்மா ஊரை ஏமாத்திட்டு இருக்கான்ப்பா. சத்தியமா இதுக்கப்புறம் ஷார்ட் ஃபிலிம் அது இதுன்னு கூப்பிட்டான்னு வச்சுக்கேன், செருப்பாலே அடிப்பேன் அவனை. இவ்வளோ கஷ்டத்துலேயும் பணம் பண்ணி ஒரு மரியாதை இல்லை, ஃப்ரெண்ட்ஸும் மதிக்கலை, வீட்லேயும் மதிக்கலை, இது வரைக்கும் சான்ஸே கிடைக்கல. சினிமான்னு உயிராக வாழ்ந்தேன்னா சினிமாவை நினச்சிக்கிட்டு சாகுறேன். அர்த்த ஜென்மமாவது இருந்தால் சினிமா ரத்தத்தில் பொறுப்போம். நானும் ஃப்யூச்சரில் எங்களை மாதிரி பெரிய டேரக்டர் ஆகணும். அடடா, காசு வரலையே. பரவாயில்ல, வாட்டர் வாங்கி சாகும். அடடா, சாப்பாடு இல்லையே. இன்னைக்கு தண்ணி தான். வாட்ஸ் யுவர் நேம்? ஐ எம் ராஜேஷ் சார். இது வரைக்கும் என்னெல்லாம் பண்ணியிருக்கீங்க? சார், நான் வந்து டான்ஸ், மார்ஷல் ஆர்ட், கிக் பாக்ஸிங், சிலம்பம் இது போல் கலைகளை கற்றுக்கிட்டேன் சார். சூப்பர் ராஜா. ராஜா, இப்போது இந்த டான்ஸ், கிக் பாக்ஸிங், மார்ஷியல் ஆர்ட் கற்றுட்டதுக்கு நீங்கள் டான்ஸ் மாஸ்டராகவே ஆகலாமே, மார்ஷியல் ஆர்ட் இன்ஸ்ட்ரக்டர் ஆகலாமே. நீங்கள் ஏன் டைரக்டர் ஆகணுன்னு நினைக்கிறீங்க? சார், நான் இந்த கலைகளெல்லாம் கற்றுக்கிட்டதால நான் எந்த ஒரு கான்செப்ட் எடுத்து பண்ணாலும் அதில் ப்ரொஃபஷனாகவும் அதில் ஒரு ரியாலிட்டி கொண்டு வர முடியும் சார். ஓகே, நீங்கள் நல்ல நாலேஜ்லாம் வச்சுருக்கீங்க. இந்த நாலேஜ் வச்சு ஏதாவது ஷார்ட் ஃபிலிம் பண்ணியிருக்கீங்களா? வை பிகாஸ் நீங்கள் ஏதாவது ஷார்ட் ஃபிலிம் பண்ணால் தான் எனக்கு உங்கள் திறமையை புரிஞ்சிக்க முடியும். நீங்கள் ஒரு ஷார்ட் ஃபிலிம் பண்ணுங்கள், எனக்கு காமிங்க, அண்ட் நெக்ஸ்ட் ஃபிலிம் பார்க்கலாம். ஓகே, தேங்க்யூ சார். ஹாய் ராஜா. ஹாய் ஜி, எப்படி இருக்கீங்க? பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு. ஆஃபீஸில் ஒர்க் அதிகமாக இருக்கு ராஜா. வாங்க ஜி, நேரில் உட்காந்து பேசலாம். ஏ ராஜா, எப்படிடா இருக்கு? ஆளே பார்க்கவே முடியல. என்ன ஜி பண்ணுறது, சினிமாவுக்கு வாய்ப்பு தெரிய டைம் போயிடுது. என்ன பண்ணுறது? டைரக்டர்லாம் பார்த்திய, சான்ஸ் கிடச்சிதா இல்லையா? எங்கே ஜி, சான்ஸ் கேட்டு அழைச்சிக்கிட்டு தான் இருக்கேன். யாரும் வாய்ப்பு தர மாட்டுறாங்க. இப்போ கூட ஜாட்ஸ் தான் பார்த்துட்டு சான்ஸ் கிடைக்கல. என்ன ஜி பண்ணுறது? இங்கே பாடுறா, இந்த மாதிரிலாம் அலைஞ்சிட்டே இருந்தா காலத்துக்கும் நீ அலைஞ்சிட்டே தான் இருக்கணும்.
நீ ஏன் முயற்சி பண்ணி முன்னுக்கு வரலனா உன்னால் மேலே வரவே முடியாது. புரியுதா இல்லையா? நான் முயற்சி பண்ணிட்டேன் ஜி. பார்க்காத ஆள் இல்லை, போகாத இடம் இல்லை, எனக்கு வாய்ப்பு தரல. என்ன பண்ணது தெரியல ஜி. நீ ஏன்டா வாய்ப்பை தேடி போகிற? உனக்குள்ள ஒரு திறமை இருக்கும். அந்த திறமையை வச்சு வாய்ப்பு உன்னை தேடி வர மாதிரி நான் பண்ணுடா. திறமை நிறைய போய்ட்டு வெளிக்காட்டிருக்கேன் ஜி. அது யாரும் பேச எடுத்துக்கல. இப்போ எங்களை மாரி ஆளுங்களாம் எப்படி ஜி வெளியேற முடியும்? வெறும் கதையை மட்டும் வச்சுட்டு போனா யாரும் வாய்ப்பை தர மாட்டான். உண்மையாகவே உன் திறமையை வெளிப்படுத்தணும்னா நீ எழுதின ஏதாவது கதையை ஷார்ட் ஃபிலிமாக எடு. அந்த ஷார்ட் ஃபிலிமை ஒரு டைரக்டர்கிட்ட போட்டு காமி, கண்டிப்பாக சான்ஸ் கிடைக்கும். அதுக்கப்புறம் உன் திறமையை 4 பேருக்கு தெரிய வரும். நீ சொல்கிறது சரி தான் ஜி. என்கிட்ட ஒரு நல்ல ஒரு கதை ஒன்று இருக்குது. அந்த கதையை மட்டும் நான் ஷார்ட் ஃபிலிம் எடுத்துன்னு கண்டிப்பாக ரீச் ஆகிடும். அப்போ ஏன்டா நீ ஃபீல் பண்ணுற? அதுக்கு என்ன வேலை இன்றைக்கே பாரு, கண்டிப்பாக நீ ஜெயிப்ப. அப்போ நான் இன்றைக்கே சரி ஜி. கண்டிப்பாக ஆரம்பி. மச்சான் நான் ராஜா பேசுகிறேன்டா. சொல்லு ராஜா, எப்படி இருக்க? ரொம்ப நாள் ஆச்சு ஃபோன் பண்ணி. மச்சான் நான் ஒரு ஷார்ட் ஃபிலிம் பண்ணலான்னு இருக்குடா. படத்துக்கு நீ ஒரு கேரக்டர் பண்ணுறியா? ஷார்ட் ஃபிலிமா? ஓகேடா, நீ என்னைக்குன்னு மட்டும் சொல்லு, நான் வந்துடுறேன். ஹாய் ப்ரோ, நீங்கள் சொன்ன இடத்துல தான் வெயிட் பண்ணுறேன். வந்துட்டிங்களா? இன்னும் 2 நிமிஷத்தில் வந்துடும் ப்ரோ. ஹாய் ப்ரோ. ஹாய் ப்ரோ, எப்படி இருக்கீங்க? சொல்லுங்கள் ப்ரோ. நல்ல கதை ஒன்று இருக்குது ப்ரோ. ஒரு சோசியல் மெசேஜ் சொல்கிற மாதிரி, ஒரு தப்பு நடக்கும்போது தட்டி கேட்குற மாதிரி ஒரு கான்செப்ட் ப்ரோ. பண்ணலாம் ப்ரோ, நல்ல கான்செப்ட் தான். எத்தனை நாள் ஷூட் பண்ணுறீங்க? 2 நாளைக்கு. ஓகே ப்ரோ. உங்கள் பேமெண்ட் எப்படி ப்ரோ? பர் டேக்கு 2000 ப்ரோ. இல்லை ப்ரோ, அவ்வளோலாம் என்னால் முடியாது. கொஞ்சம் கம்மி பண்ண முடியுமா பாருங்கள் ப்ரோ. இல்லை ப்ரோ, அவ்வளோ கம்மியாலாம் பண்ணுறதுன்னா கஷ்டம் ப்ரோ. முழுக்க முழுக்க இந்த ஃபீல்டில் தான் இருக்கீங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் படத்துலையும் வேலை செஞ்சுருக்கீங்க. உங்களுக்கே தெரியும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எவ்வளோ கொடுப்பாங்கன்னு சொல்லி. நீங்களே இப்படி கேட்டால் எப்படி ப்ரோ? சரி ப்ரோ, நான் ஒரு ஈவினிங்காக கால் பண்ணுறேன். வந்ததுக்கு தேங்க்யூ ப்ரோ. பார்க்கலாம் ப்ரோ. கேமராமேன் வேறு இல்லை, படம் வேறு பண்ணணும். லாஸ்ட்டாக ஒருத்தர் ட்ரை பண்ணுவோம். மச்சான் நான் ராஜா பேசுகிறேன்டா. சொல்லுங்க ப்ரோ. நான் ஒரு ஷார்ட் ஃபிலிம் பண்ணலான்னு இருக்கேன். என் படத்துக்கு நீ ஒரு சினிமாட்டோகிராஃபி பண்ணி தரீங்களா? பண்ணலாம் ப்ரோ. ஜி இன்னொரு விஷயம், என்கிட்ட ஒரு 1000 ரூபா தான் இருக்குது. 2 நாளைக்கு ஷூட் பண்ண முடியுமா? பரவாயில்ல, இதில் என்ன ப்ரோ இருக்கு? உங்கள் ஒர்க் பற்றி எனக்கு தெரியாதா? உங்கள் ஃப்ரெண்ட் படத்துலேயே நான் உங்கள் ஒர்க்கை பார்த்துருக்கேன். நீங்கள் இப்போ ஒரு படம் பண்ணுறதா சொன்னதே எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. பேமெண்ட்லாம் பிரச்சனையே இல்லை ப்ரோ. எப்போன்னு மட்டும் சொல்லுங்கள், சூப்பராக பண்ணிடலாம். ரொம்ப தேங்க்யூ ஜி. நான் எல்லாம் அரேஞ்ச் பண்ணிவிட்டு கால் பண்ணுறேன். தேங்க்யூ ஜி ஸோ மச். தேங்க்யூ ஜி. மா மா என்னடா? மா நான் ஒரு ஷார்ட் ஃபிலிம் எடுக்கலான்னு இருக்கேன். படம்னு சுற்றின்னு இருக்கிற, எப்போ தான் உருப்பிட்டு ஒரு வேலைக்கு போக போறியோ? மா இந்த ஷார்ட் ஃபிலிம் மட்டும் எப்படியாவது நான் எடுத்துகிட்டு நான் கண்டிப்பாக உள்ளே போயிடுவேம்மா. இந்த ஷார்ட் ஃபிலிம் எடுத்து ஒரு 1000 ரூபா தேவைப்படுது. நீ இப்படியே சொல்லிட்டு இரு, இன்னும் வாய்ப்பு கிடைக்கிற மாதிரியே தெரில. எப்போ தான் திறந்து போறியோ? மா ப்ளீஸ்மா, இந்த கதையில் நான் எப்படியாவது ரீச் ஆகிடுவோம்மா. சரி இந்தடா. தேங்க்யூம்மா. காசு வாங்கிட்டே இருக்கிற சிறுக நான் யாரையோ பார்க்க போகிறேன்னா அங்கே போகிறேன் எங்கே போகிறேன்ற ஏதோ பண்ணி சேர போகிறேன். காலத்துக்கும் பார்க்க முடியாது. உன் வாழ்க்கை உன் காலத்தருக்கு புரிஞ்சு நடந்துக்க. ஆக்ஷன்.
கட். ப்ரோ நீங்கள் எதிர்பார்த்த விட படம் நல்லாவே வந்திருக்கு ப்ரோ. ரொம்ப தேங்க்யூ ப்ரோ. நான் பண்ணதை விட நீங்கள் பண்ண போகிற இந்த எடிட்டிங்கில் தான் இந்த படமே இருக்குது. எப்படியாவது இந்த படத்தில் அப்படியே பண்ணி கொடுங்க ப்ரோ. ஷூர் ப்ரோ, டோன்ட் வரி, நல்லா பண்ணிடலாம். இந்த படம் நல்லபடியாக முடிஞ்ச உடனே எங்கேயாவது காமிச்சு ஜாயின் பண்ணணும். படம் நம்ம எதிர்பார்த்த விட நல்லாவே வந்திருக்கு ப்ரோ. இந்த படத்தை இவ்வளோ பெஸ்ட்டாக கொடுப்பீங்கன்னு யாரும் எதிர்பார்த்துருக்க மாட்டாங்க. படம் தான் ப்ரோ எனக்கு பேரும் வாய்ப்பு வாங்கி தர போகுது. இந்த படம் முடிச்சதால் எங்கள் வீட்லேயும் சரி, எங்கள் ஃப்ரெண்ட்ஸ், என்னோடய வீட்டு பக்கத்தில் இருக்கிறவங்க எல்லாருமே சரி, அவங்ககிட்டலாம் இருந்து எனக்கு நல்ல மரியாதை கிடைக்கும். அப்போ தான் எனக்கு ஷூர் ப்ரோ, விடாமுயற்சி உங்களுக்கு வெற்றி வாங்கி தர போகுது. தேங்க்யூ ப்ரோ. கங்க்ராச்சுலேஷன் ஃபார் திஸ் மூவி. சூப்பராக பண்ணியிருக்காரு ராஜா, நல்லா இருக்குடா. நல்லா பண்ணிருக்கா. நல்லா பண்ணிருக்க இவனு. அப்படியே வெயிட் பண்ணிட்டு இருக்க? யாராச்சும் போய் பாரு, கண்டிப்பா உனக்கு சான்ஸ் கிடைக்கும். அதான் ஜி, நாளைக்கு ஒரு டேரக்டரை பார்க்க போகிறேன். அப்படியா? சூப்பர் ராஜா, ஆல் தி பெஸ்ட். ஓகே, இது வரைக்கும் என்னெல்லாம் பண்ணியிருக்கீங்க? ஷார்ட் ஃபிலிம் ஒன்று பண்ணியிருக்கேன் சார். போடுங்க பாப்போம். ஸோ ஓகே ராஜா, நல்லா பண்ணியிருக்கீங்க. இருந்தாலும் இந்த மாதிரி படம்லாம் நிறைய வந்திருக்கு. இப்போல்லாம் இதை விட நிறைய டிஃப்ரெண்ட்டாலாம் இப்போது கான்செப்ட்லாம் எடுத்துகிட்டு இருக்காங்க. ஸோ நீங்கள் நிறைய கற்றுக்கிற விஷயம்லாம் இன்னும் இருக்குது. ஸோ நீங்கள் என்ன பண்ணுங்கள், நெக்ஸ்ட் டைம் இதை விட ஒரு பெட்டராக ஒரு நல்ல படத்தை பண்ணி கொண்டு வாங்க. அதை நான் பார்த்துட்டு என்ன பண்ணலான்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு டிசைட் பண்ணலாம். ஓகே, தேங்க்யூ, ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ சார். போன காரியம் என்னடாச்சு? பார்க்கலான்னு சொல்லிட்டார். ஒன்றை திருத்த முடியாது. இங்கே மகேஷ் டீம் யாருப்பா? லாஸ்ட் டைம் நீங்கள் தானே படத்தை கொடுத்துட்டு போனது. சார் உங்கள் படத்தை செலக்ட் பண்ணல, நெக்ஸ்ட் டைம் பார்க்கலான்னு சொல்லிட்டார். டேய், அவார்டுக்கான படத்துக்கே சான்ஸ் கிடைக்கல, நம்ம படத்துக்கு எப்பட்றா? இங்கே ரமேஷ் டீம் யாருப்பா? சார் உங்களையும் செலக்ட் பண்ணல, நெக்ஸ்ட் டைம் பார்க்கலாம்.
சார் சார் யார்ப்பா நீ? யார் வேணும்? சார் என் பேர் ராஜா சார். லாஸ்ட்டு மந்த் சார்கிட்ட அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு போயிருந்தேன். படத்தை சார்கிட்ட காமிச்சு சான்ஸ் கேட்கலான்னு வந்திருக்கேன் சார். இல்லைப்பா, சார் சிங்கப்பூர் வரைக்கும் போயிருக்காரு. வர 10 நாள் ஆகும். 10 நாள் கழித்து வந்து பாருங்கள், ஓகேவா? ஓகே சார். ஓகே. போன காரியம் என்னடாச்சு? அட போமா, டேட் சார் சிங்கப்பூர் போயிருக்காரா? வர 10 நாள் ஆகுமா? என்னடா சினிமான்னு இன்னும் எத்தனை காலத்தில் சுற்றிட்டு இருக்க போகிற? ஒழுங்கு மரியாதை நான் சொல்கிற பேச்சு கேட்டு வேலைக்கு போகிற வேலை. நானே சினிமா இப்போ ஒவ்வொரு நாள் காத்திருக்கேன். நீ என்ன வேலைக்கு இப்போ அங்கே போன வீடு எடுத்துக்கிட்டு இருக்க? சினிமானும் உன் வாழ்க்கை நீ ஐசிக்கு போகிறடா. ஏடா கடைக்கு வர மாட்டேன், சப்மிட் போகிறேன், ஒரு வேலைக்கு போக மாட்டேன். காலத்துக்கு இப்படி வந்துடுவேனே நீ? உன் பேச்செல்லாம் கேட்டு சுற்றிட்டு இருக்க முடியாது. நானா நீ தான் செய்ய முடியும். நீ சொல்லலாம் கேட்க முடியாது. என்ன பண்ணிக்க போ. எங்கள் பேச்சுக்காக நீ ஒரு நிமிஷம் கூட வீட்டில் கூட கிளம்பி போடா. அவன் தான் இப்படி இருக்குன்னா நீ ஏங்க டென்ஷன் ஆகுறீங்க? ஜி ஜி சதீஷ். யாருப்பா அது? ராஜா இங்கே இருக்க, மேலே வாங்க. ராஜேஷ் எல்லா மேட்ரு என்கிட்ட சொல்லிட்டாரு. நீங்கள் எதுவும் கவலைப்படாதீங்க. நீங்கள் எவ்வளோ நாள் தங்கணுமோ தங்கிக்கோங்க. என் சைடு இருந்து என்ன ஹெல்ப் பண்ண முடியுமோ நான் பண்ணுறேன். ஒரு பிரச்சனை இல்லை, நீங்கள் பாட்டுக்கு இருந்துக்கோங்க. இவ்வளோ கஷ்டத்துலேயும் ஒரு படம் பண்ணியும் அதை யாரும் பேச எடுத்துக்கல ஜி. அப்புறம் எங்களை மாதிரி ஆளுங்களாம் எப்படி ஜி முன்னுக்கு வர முடியும்? சினிமாவில் நான் ரொம்ப கஷ்டப்பட்டுருக்கேன். இந்த வேலையில் எங்கள் ஃபேமிலியே இந்த டைமில் சப்போர்ட் பண்ணலாம். எப்படி ஜி நாங்கள் முன்னுக்கு வர முடியும்? நான் இன்றைக்கி தங்கிறதுக்கு காரணமே நம்ம ராஜேஷ் தான். ராஜேஷ் மட்டும் இல்லைன்னா இன்றைக்கி நான் உங்களை மாதிரி கஷ்டப்பட்டவங்க தான் ஜி இன்றைக்கி ஒரு பெரிய ஸ்டாராக இருக்காங்க. நீங்கள் கவலைப்படாதீங்க, நிச்சயமாக நீங்கள் ஒரு பெரிய ஸ்டாராக வருவீங்க. அந்த நம்பிக்கையில் தான் ஜி இருக்கேன். என்ன ராஜா ப்ரோ, எங்கேயே கிளம்பிட்டீங்க போல? ஆமாம் ப்ரோ, வேலைக்கு போகலான்னு. என்ன வேலைக்கு போகிறீங்க? ஆல்ரெடி ஒருத்தர்கிட்ட வேலை கேட்டிருந்தேன். கேட்டு சொல்ல சொன்னார். அதான் அவர் பார்க்க போகலான்னு கிளம்பிடுவேன். சரி, பார்த்து போயிட்டு வாங்க. இந்த பில்டிங் மேட்ரு ஒன்று வந்து சொல்லி இந்த வேலை நல்லா செய்கிறான், இன்னும் வந்து அப்படியே சொதப்புறான் கொஞ்சம். வணங்கண்ணா, 2-3 நாள் உங்களை பார்த்துட்டு போனால் ஆளே பார்க்க முடியல. ரொம்ப பிஸியாக போல். ஆமாம் தம்பி, பில்டிங் வேலை கொஞ்சம் அதிகமாக இருக்குது, வேலையும் கொஞ்சம் டைட்டாக இருக்குது, அதனால் ஒன்றும் பண்ண முடியல. என்ன ஒரு முக்கியமான விஷயம்ண்ணா, அதான் உங்களை பார்க்கலாம் வந்தேன். ஒரு வேலை கேட்டிருந்தேன், கேட்டு சொல்லியிருந்தீங்க. எந்த வேலையும் பரவாயில்லண்ணா. இப்போதைக்கு எந்த வேலையும் பரவாயில்லண்ணா, நான் போகிறேண்ணா. தம்பி, நம்ம ஃப்ரெண்டு பக்கத்தில் பற்ற வச்சுங்கிறாரு, நீங்கள் போய் வேலையில் ஜாயின் பண்ணுறீங்க, நான் ஃபோனில் நான் பேசிக்கிறேன். சரிண்ணா, போய்ட்டு வரேண்ணா. டேய், நேற்று என்ன உன் ஆள் வீட்டுக்கு போகிறேன்னா போயிட்டு வந்தியா? போயிட்டு வந்துடா, செம்ம என்ஜாய்மெண்ட்டு. நம்ம திரு போனாப்புல என்ன ஆச்சு கேட்டியா? போயிட்டுமா ரைட் திரும்ப. என்னடா ராஜாவை காணோம்? மச்சி இங்கே தான் மரத்துக்கடியில் எங்கன்னா உட்காந்து கதையில் தின்னு இருப்பான். உங்களை
வீட்டை விட்டு துரத்திட்டாங்க. பின்ன வேலை வெட்டியே போகாமல் வீட்டிலே சுற்றிட்டு இருந்தா எவனு தான் கோவம் வர? வீட்டை விட்டு துரத்தாம பின்ன கொஞ்சுவாங்களா? மச்சான் அவன் சினிமா டேரக்டருக்கு கால் அமைக்கிறது, துணி துவச்சி போடுறது, டீ காஃபி வாங்கி கொடுக்குறது, அந்த வேலைக்கு தான் மச்சான் போகிறான் அவன். நீ வேற வெறுப்பேத்தாத. நான் சொன்னான்ட்டு 10வது குறைக்கு அவங்கள ஷார்ட் ஃபிலிம்லாம் போய் நச்சு குத்தம் பாடுறா. என்ன சொல்லணும்? அவன் ரொம்ப நாளாக ட்ரை பண்ணியிருக்கான், இன்னுமா சான்ஸ் கிடைக்கல அவனுக்கு. அட நீ வேறப்பா, அவன் மூஞ்சில பார்த்து யாராவது சான்ஸ் கொடுப்பாங்களா? அவன் முடியும் அவன் தாடியும் சும்மா ஊரை ஏமாத்திட்டு இருக்கான்ப்பா. அவன் கூப்பிட்டான்னு போய் ஷார்ட் ஃபிலிம்லாம் நச்சம் பாடுறான் மச்சான். அதான்டா செம்ம காமெடி. சத்தியமாக இனிமேல் ஷார்ட் ஃபிலிம் அது இதுன்னு கூப்பிட்டான்னு வச்சுக்கேன், செருப்பாலே அடிப்பான் அவனை. மச்சி ராஜாடா. நல்லா ஃப்ரெண்டுங்கடா. ரெண்டாப்பா மூச்சிலே தீயுமாய் நெஞ்சிலே காயமாய் வறண்டு போன வீழ்கள் வாழ்ந்தே. என்னடா இது, சினிமாவில் இருக்கும்போது ஒருத்தர் ஃபோன் பண்ண மாட்டான், இது என்னன்னா புது நம்பராக இருக்குது. ஹலோ 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 மிஸ்டர் ராஜாவா? சொல்லுங்கள், யார் பேசுறது? மிஸ்டர் ராஜா, நீங்கள் லாஸ்ட் டைம் வந்து உங்கள் ஷார்ட் ஃபிலிம் டேரக்டர் சார்ட்ட கொடுத்துட்டு போயிருந்தீங்களா? ஆமாம் சார். உங்கள் மூவியை டேரக்டர் சார் பார்த்தார் ராஜா. அதை பார்த்ததும் சாருக்கு ரொம்ப பிடிச்சிருந்ததுன்னா நீங்கள் நாளை காலையில் 10 மணிக்கு நம்ம கோடம்பாக்கம் ஆஃபீஸ்க்கு வந்துடுறீங்க. டேரக்டர் சார் உங்களுக்கு வெயிட் பண்ணணும்னு சொல்லியிருக்கேன். கண்டிப்பாக சார், கண்டிப்பாக நாளைக்கு வந்துடுறேன் சார். மிஸ் பண்ணிடாதீங்க ராஜா, இது உங்களுக்கு ஒரு நல்ல சான்ஸு. உங்கள் லைஃப்பில் இது ஒரு ஸ்டார்டிங் பாயிண்ட். உங்களுடைய ஷார்ட் ஃபிலிம் பார்த்தேன் ராஜா. பாயிண்ட்ஸு டைலாக் எல்லாமே நல்லா இருந்தது. சிம்பிளாக பண்ணியிருந்தாலும் ப்ரொஃபஷ்னலாக பண்ணியிருக்கீங்க. ரொம்ப நல்லா பண்ணியிருந்தீங்க ராஜா. தேங்க்யூ சார். இன்னொரு குட் நியூஸ் ராஜா, இன்னும் 2 டேஸில் படம் ஒன்று ஸ்டார்ட் பண்ண போகிறோம். அதில் நீங்கள் தான் அசிஸ்டன்ட் டைரக்டர் ஒர்க் பண்ண போகிறீங்க. ஸோ உங்கள் திங்ஸ் எல்லாம் எடுத்துக்கிட்டு நாளைக்கு ஆஃபீஸ்க்கு வந்துடுங்க.